நாங்கள் மருந்து அணையா குடிக்கோடும். எங்களை கடனுக்கு நாங்கள் என்ன செய்யறோன்னு தெரியாம கிடக்கு. எல்லாம் தார மராபுலம் போய் கிடக்கு. வேறுங்க இந்து குடிக்கிற கட்டம் தானே. நீ வந்தோன்னு செய்யா. விவசாய லோன் கட்ட இயலாது, எடுத்த லோனுகள் கட்ட இயலாது, ஒன்றும் செய்ய இயலாது. எல்லாம் தார மராபுலம் போய் கிடக்கு. வேறுங்க என்ன செய்யறது? மருந்து குடிக்கிற கட்டம் தானே. நீ வந்து ஒன்றும் செய்யா. விவசாய லோன் கட்ட இயலாது, எடுத்த லோனுகள் கட்ட இயலாது, ஒன்றும் செய்ய இயலாது. இதை என்ன செய்யற? இதை வந்து ஒன்றும் செய்யவே இல்லாது. இங்கே பாருங்க, இந்த நிலைமையில கிடந்தா நாங்கள் மருந்து அணையா குடிக்கோடும். எங்களை கடனுக்கு நாங்கள் என்ன செய்யறோன்னு தெரியாம கிடக்கு. முறையண்டா போன முறை அப்படி, இந்த முறை இப்படி. பேங்க்ல லோன் கட்ட கூடி எங்கள்கிட்ட வழி இல்லாம கிடக்கு. சோத்துக்கு கூடி ஒரு புடி வட்டி எடுக்க இல்லாம கிடக்கு. எங்களிடம் புதுக்குடியிருப்பு மண்ணாண்ட பிரதேசத்தில் வயல் போய் வச்சுக்கிறோம். 5 ஏக்கர் வயல் போய் வச்சுக்கிறோம். 5 ஏக்கரும் ஃபுல்லா தண்ணியில விழுந்து ஒரு புடி கூடி சோத்து குடி புது எடுக்கக்கூடிய ஒரு புடி நெல் வெட்ட இயலாது. அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வெள்ளாமை செய்து கொண்டு வரோம். எங்களுக்கு லோன் எடுத்த அது கூடி கட்டுறதுக்கு நிலைமை இல்லாம இருக்கு. எங்களுக்கு என்ன செய்யறது? எத்தனை பேருக்கு அறிவிச்சிட்டம் வந்து பாருங்க பாருங்க கொண்டு ஒரு பேரும் வந்து பார்க்கணும் இல்லை. நாங்கள் அவ்வளவு துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்களே பாருங்க எவ்வளவு இதுக்கையும் பெற்றல் அமௌண்ட் பாருங்க. 5 ஏக்கருக்கு இப்ப கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் கிட்ட முடிஞ்சுது. நார்மல் இன்சூரன்ஸ் இருக்கு. இன்னும் வந்து பார்க்க இல்லை சொல்லி கூலி கமன் தான், வேற ஒன்றும் இல்லை. வீட்டு பணி பிள்ளைகள் 2 பேர் படிக்கணும். கமன் செய்துதான் எங்களை பார்க்கவே போகுது. அரசாங்கம் எங்களுக்கு நஷ்டம் ஏறணும். இல்லைன்னா நாங்கள் மருந்து தான் சாகும். அவ்வளவு நிலைமையில இருக்கிறோம் நாங்கள். முல்லை மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட மன்னாங்கல் கணக்காரமைப்பு வீராகியராக நாங்கள் கூறுவது, சென்ற வருடமும் நாங்கள் இன்சூரன்ஸ் செய்து எங்களுக்கு எதுவும் இன்சூரன்ஸ் கிடைக்கப்பெறவில்லை. அதனால் இந்த முறை நாங்கள் பெரிய இன்சூரன்ஸ் செய்யவில்லை, சின்ன 400 ரூபாய் இன்சூரன்ஸ் தான் செய்திருக்கிறோம். அதோடு எங்களை மன்னாங்கல் கணக்காரமைப்பு கீழே 1459 ஏக்கர் நிலம் பதிவு செய்து பசலையும் காசும் எங்களுக்கு தரப்பட்டது. இப்போது எங்கள் இதுல 400 ஏக்கருக்கு மேலான வயல்கள் நீருக்குள்ள மூழ்கிக்கொண்டு இருக்கிறது. இதை நாங்கள் பல இடங்களுக்கு கூறியும் எதுவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இன்று எங்களுக்கு வந்தால் நாங்கள் விவசாய லோன் கட்ட முடியாமல் இருக்கு, வேற பக்கத்தில் வந்தவர்கிட்ட கடன் கட்டவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறது தெரியாம தவிர்த்து அழுகோடு நிற்கிறோம். இதற்குரிய நடவடிக்கை எங்களுக்குரிய அதிகாரிகளை பெற்று எங்களுக்கு நாட்டை ஒழுங்கு செய்த மிகவும் தயமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மன்னார் கமக்காரப்பில் வயல் பிரச்சனைகள் எங்களுக்கு முதல் தரம் வெள்ளம் வந்துட்டு ஒரு தரம் அழிஞ்சுது. ஒரு தரம் அழிய ஏபிசி நாங்கள் ஏபிசிக்கு போயிருந்தாங்க, அமைப்பு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் வந்து எங்களுக்கு ஏபிசியால பார்க்கல. இப்ப நாங்கள் ஜிஎஸ்கிட்ட போய் காய்ச்சப்படும். ஜிஎஸ் சொல்றார் நான் வந்து பார்க்கிறேன், இது சம்பந்தமா தான் பொறுப்பு கூற மாட்டேன், நீங்க தர லெட்டருக்கு தான் சைன் வச்சு தரலாம், நீங்க எதுவும் செய்துவாங்கன்னா ஏபிசி இது வரைக்கும் எங்களுக்கு முடிவுன்னு சொல்லல. கமகாராப்புக்கும் தெரிய விட்டு இல்லை, எங்களுக்கும் சொல்லல. நாங்கள் எங்க கொண்டு சேர்க்கின்ற ரீதியில தெரியாம இருக்கோம். நாங்கள் இவ்வளவு கடன் பட்டு இந்த 5 ஏக்கர் வயலாக வச்சு போட்டு 15 பேக் போல விட்டு இருக்கிறோம். வெட்டு இல்லாம 15 பேக் கட்டி போட்டு விட்டு நிற்கிறோம். இதுக்குரிய நட்டரை கேட்டா 1000 பதில் இல்லை. இன்சூரன்ஸுக்கு முதல் சொல்லிச்சுன்னா நோயாளி வந்து நாங்க இன்சூரன்ஸ் 400 ரூபா போட்டு நோயாளி பாஞ்சினாங்க லோன் எடுக்கிறதுக்காக. அதை கேட்ட ரீதியில் அவர் சொன்னார் ரெக்கார்டிங் கிடைக்கும் ரெக்கார்டிங், இது நாங்கள் மழை அழிவு காரணம் வந்து தர மாட்டோம், நோயாளி வந்து சொல்லிச்சினோம். நோயாளிகள் சொல்ல அப்ப நாங்க சொன்னோம் சரி அப்ப நோயாளிக்கு பாதிக்கிறோம். நோயாளிக்கு வந்து பார்த்து போனதான் பச்சை போன்றதுக்கு சைன் கூட எங்கிட்ட இது வரைக்கும் வேண்ட இல்லை.
இந்த வெள்ள அழிவுக்கு கூட இதுவரைக்கும் ஒரு உத்தியோகத்தரங்களை வந்து பார்க்க இல்லை. வெள்ளம் இதுவரைக்கும் பாஞ்சிருக்கன்னு அறிவிக்கிறோம், இதுவரைக்கும் ஒரு விளம்பரம் இல்லை. இன்றைக்கு ஜிஎஸ் வந்து நிற்கிறேன், அடுத்த ரீதியில் ஜிஎஸ் வந்து நிற்கிறேன். ஜிஎஸ்க்கு ஏபிசியாலேயோ ஒரு தகவல் கொடுக்க இல்லையா, இல்லாட்டி ஏபிசி கச்சேரியாலேயோ ஒன்றாலேயும் எனக்கு இதை பார்க்க சொல்லி அனுமதி கொடுக்க இல்லை. நாங்கள் ரீதியில கேட்கிற ரீதியில தான் வந்து நீங்க பார்க்கிற ரீதியில் நான் வந்து சேர்ந்தச்சிதெல்லாம் இதுக்கு தான் பொறுப்பு கூற மாட்டேன் ஜிஎஸ் சொல்றேன். இதுக்கு யார் பொறுப்பு கூறுறான்னு எங்களுக்கு தெரியல. எங்க நட்டையிட அரசாங்கம் இதுக்கு முற்றுமுழுதாக பொறுப்பு கூறணும். இதோட சொல்ல இயலாது.